இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்வெஸ்டர் ஃபிளெக்சிங் தான் பார்க்க போறோம். எஸ், எப்பவுமே வந்து ட்ரேடர்ஸ் தான் வந்து ஃபிளெக்ஸ் பண்ணுவாங்க. நான் இன்ட்ராடேல எவ்வளவு சம்பாரிச்சேன், எவ்வளவு விட்டேன், கேண்டில்ஸ் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டு ஃபிளெக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இன்வெஸ்டர்ஸும் கொஞ்சம் ஃபிளெக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பண்றதுக்கான முக்கியமான நோக்கம் என்ன பாத்தீங்கன்னா, ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன். என்னன்னா, நான் 0ல இருந்து 5 crores வந்து என் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண போறேன், அது ஓப்பனா காட்ட போறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. சைட்ல வந்து போர்ட்ஃபோலியோ எல்லாம் ஓடிட்டே இருக்கு. அதுல வந்து குவான்டிட்டிஸ் வந்து ஆவரேஜ் பண்ணியிருந்தாங்க. அது பாட்டுன்னு ஓடிட்டே இருந்துச்சு. அவர் என்ன சொன்னாருன்னா, நான் வந்து இப்போ 5 crores கேம் பண்ணியிருக்கேன், இதான் என் போர்ட்ஃபோலியோ, நான் நிறைய புக்ஸ் வந்து படிச்சிருக்கேன், நான் வந்து மார்க்கெட் டைம் பண்ணேன், ஆவரேஜ் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லிட்டு இருந்தாரு. டிஸ்கிளைமர்லாம் போட்டு நியாயமாக தான் சொன்னார், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் இப்போ என் பிரச்சனை அந்த வீடியோ கிடையாது. அப்படியே கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 300க்கு மேலே வந்து கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா, நானும் இதை ஃபாலோ பண்ண போகிறேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த டெக்னிக்கை நானும் ஃபாலோ பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாங்க. அங்கே தான் வந்து கொஞ்சம் ஃபிஷியாக இருந்தது. என்ன அப்படின்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மார்க்கெட் வேற, இப்போ இருக்க மார்க்கெட் வந்து வேற, சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் அந்த கிளாரிட்டி தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். நம்பர் 1, இந்த வீடியோவில் நான் சொல்கிற அட்வைஸை வச்சு நீங்கள் ஒரு ஷேரை வாங்கினாலும் சரி, இல்லை வித்தாலும் சரி, இல்லை எந்த முடிவில் எடுத்தாலும் அது உங்கள் ரிஸ்க்கில் தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறீங்கல்ல, அதுக்கு நீங்கள் தான் உத்தரவாதமாக இருக்கணும். 2வது, யூடியூப்ல வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்கிற எத்தனையோ கிரியேட்டர்ஸ் மாதிரி நானும் ஒருத்தன் தான். ஸோ இதே மைண்ட் செட்டோட, இதே மோட்டிவோட வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்க்குறேன், ஒரு 34,000 வியூஸ் போயிருந்துச்சு. அந்த வீடியோவில் என்ன டாபிக் அப்படின்னா, 0லேருந்து 5 crores வந்து நான் போக போகிறேன், அதுக்கான போர்ட்ஃபோலியோ சொல்கிறேன், டெக்னிக் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. முதல்ல அந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறதா இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து அப்சல்யூட்டாக நான் சொல்கிற ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க பண்ண பணம் வந்துட்டு புல் மார்க்கெட்டில், இப்போ நம்ம இருக்கிறது வந்துட்டு பியர் மார்க்கெட்டில். ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குல்ல, ஒன்றும் புரியல, நான் சொல்லிடுறேன். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் அது என்எஸ்சியாக இருக்கட்டும், பிஎஸ்சியாக இருக்கட்டும், அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக இருக்கட்டும், இல்லை பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக இருக்கட்டும், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்க நிஃப்டி 50 இருக்கட்டும், இல்லை சில பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்க சென்செக்ஸாக இருக்கட்டும், நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்குது, நல்ல பாயிண்ட்ஸில் இருக்குது, நல்ல க்ரோயிங்கில் இருக்குது அப்படின்னா அது பேர் வந்து புல் மார்க்கெட் சொல்லுவோம். ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் ஓவர் வேல்யூட் பார்க்க முடியாது, பட் கணிசமான லாபத்தை வந்து பார்க்கலாம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் புல்லிஷ் கேஸில் வந்துட்டு நீங்கள் ஓவர் வேல்யூட் பார்க்க முடியாது, அதாவது தகுதியை விட அதிகமாக கூட ஷேரோட ப்ரைஸ் வந்து ஏற்றுக்க வாய்ப்புகள் இருக்குது, லாபம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ அப்படியே வைஸ் வர்ஸா வாங்க. மார்க்கெட் சுத்தமாக டவுனாக இருக்க சிச்சுவேஷனில் நீங்கள் போட்ட காசு கூட கிடைக்காதுன்ற பட்சத்தில் இருக்க மார்க்கெட் தான் நம்ம பியரிஷ் மார்க்கெட் சொல்லுவோம். ஸோ இங்கே அந்த என்எஸ்சியாக இருக்கட்டும், பிஎஸ்சியாக இருக்கட்டும், நிஃப்டியாக இருக்கட்டும், சென்செக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே டவுனில் இருக்கும். ஸோ இப்போ உள்ளே போயிட்டு உங்களால் வந்து பணம் சம்பாதிக்க முடியாது, பட் ஸ்டில் யூ கேன் அக்குமுலேட், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸு ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டுக்கும் ஒரு பியரிஷ் மார்க்கெட்டுக்கும். அந்த வீடியோ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, லிட்டரலி 50% மேலே வந்து என் போர்ட்ஃபோலியோ வந்து கொண்டு வந்திருக்கேன், இது வந்து ஒரு இமாலய வெற்றின்ற மாதிரி ஒரு பயங்கர ஒரு ஹைப்போட போட்டிருந்தாங்க. நம்பர் 1, யூடியூப்ல தான் போர்ட்ஃபோலியோ காட்டி ஹைப் காட்டினாங்க அப்படின்னா இட் இஸ் நாட் குட். ஏன்னா ஒரு இன்வெஸ்டர்னா புல்லிஷ் மார்க்கெட்டு பார்த்துருக்கணும், பியரிஷ் மார்க்கெட்டு பார்த்துருக்கணும். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், எந்த ஒரு இன்வெஸ்டர் பியரிஷ் மார்க்கெட்டை வந்து பார்க்குறாரோ, ஒரு தோல்வி அடைஞ்ச மார்க்கெட் பார்க்குறாரோ, அதை லாபகரமாக பார்க்குறாரோ, அவர் தான் நான் இன்வெஸ்டர்னே ஒத்துப்பேன். ஏன்னா புல்லிஷ் மார்க்கெட்டில் வந்து யார் வேணால் வந்து பணம் சம்பாதிக்கலாம், சரிங்களா? புல்லிஷ் மார்க்கெட்டோட நான் ஒரு சாராம்சத்தை சொல்லிடுறேன். என்னன்னா, இப்போ டாடா மோட்டர்ஸ் எடுத்துக்கோங்க. டாடா மோட்டர்ஸ் ஒரு நல்ல ஹெல்த்தி மார்க்கெட்டில் 400 rupeesல வந்துட்டு கொரோனா டைம் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1200 வரைக்கும் போச்சு. ஸோ கிட்டத்தட்ட நம்ம 600 800 வரைக்கும் ப்ராஃபிட் வந்து சம்பாரிச்சிருக்கும். ஸோ இட் இஸ் லிட்டரலி புல்லிஷ் மார்க்கெட். இது வந்து பெரிய அனாலிசிஸ்லாம் தேவையில்லை. ஒரு நிஃப்டி 50ல இருக்க ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கை நீங்கள் அப்படியே கண்ணை மூட்டு காசு போட்டு நீங்கள் டைம் பண்ணாமல், மறுபடியும் சொல்கிறேன், டைம் பண்ணாமல் ரெகுலர் இன்வெஸ்டிங்கில் எவ்வளோ காசு இருந்தாலும் சொல்லி இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஷேரை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் மேக் அ போட் லாட் ஆஃப் ப்ராஃபிட், சரிங்களா? இது வந்து புல்லிஷ் மார்க்கெட். இதில் வந்து குழந்தை புள்ள கூட மார்க்கெட்டில் வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணும். ஏன்னா மார்க்கெட் புல்லிஷ்ல இருக்கு. ஷேர் மார்க்கெட்ன்றது பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், ஷேர் மார்க்கெட் இஸ் ஈஸி பட் நாட் சிம்பிள். அதாவது மணி மேக்கிங்கில் ரொம்ப ஈஸியான ஒரு வழி, ஆனால் சிம்பிள் கிடையாது, சரிங்களா? ஒரு கான்செப்ட் ஷேர் மார்க்கெட் ஃபாலோ பண்ணும். புல்லிஷாக இருந்தாலும் லாபம் கிடைக்கும், பியரிஷாக இருந்தாலும் லாபம் கிடைக்காது. சரி, இப்போ ஒரு இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா புல்லிஷ்ல எப்படி ரியாக்ட் பண்ணணும், பியரிஷ்ல எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். நம்பர் 1, புல்லிஷ்ல நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஆவரேஜ் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 900 rupees ஒரு ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா, அது 1000, 2000, 3000 போகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால், நீங்கள் வாங்கியிருக்கீங்களே அதுக்கு மேலே தான் அது போயிட்டு இருக்கு. ஸோ என்ன பண்ணணும்னா, உங்களோட 900 அதிகமாக ஷேர்ஸை வந்து நீங்கள் சேர்த்து ஒரு 1500, ஒரு 1800 மாதிரி நீங்கள் ஆவரேஜ் சேர்த்து நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் கம்மியாக வச்சிருக்கீங்க. ஸோ அதிகமாக சேர்க்குறப்போ அந்த அளவுக்கு ஏறாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 900 rupees ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, 1200 போகுது அப்படின்னா நீங்கள் ஆவரேஜ் பண்ணி உங்களோட போர்ட்ஃபோலியோ இருக்க ஸ்டாக்ஸை ஒரு 1005 இல்லை 1100 அந்த மாதிரி பிளேஸில் வந்து நீங்கள் வைக்கலாம். ஸோ இப்போ ஓவராலாக பார்க்கும்போது நீங்கள் ஒரு 100 ரூபா ப்ராஃபிட்டில் வந்து இருப்பீங்க. நான் மாதிரி சொல்கிறேன், ஆவரேஜிங்கில் சொல்கிறேன். ஏன்னா நம்ம போர்ட்ஃபோலியோ ஆவரேஜிங்லேருந்து தான் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்கோம் அப்படின்றது வந்து சொல்லும், சரிங்களா? இது வந்து புல்லிஷ் மார்க்கெட்டில். இப்போ வைஸ் வர்ஸா பியரிஷ் மார்க்கெட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அக்குமுலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து அண்டர் வேல்யூடாக இருக்கும், ஏன் வந்து கிராஷாக கூட இருக்கும். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அக்குமுலேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டாடா மோட்டர்ஸ் எடுத்துக்கோங்க, அது 900 போயிட்டு இருந்தது, இப்போ கீழே 700 or 600 போகும்போது வாங்கி வச்சுக்கலாம். ஸோ எப்படியாவது பீக் அடிக்கும், இந்த கிராஷ்லாம் மாறும், எஃப்ஐஐஸ் உள்ள வருவாங்க, டிஐஸ் உள்ள வருவாங்க. இந்த வீடியோ பார்த்து நிறைய பேருக்கு எஃப்ஐஐனா என்ன, டிஐ என்னன்னு கூட தெரியாது. எஃப்ஐஐனா ஃபாரின் இன்ஸ்டிடியூட் இன்வெஸ்டர், டிஐஏ அப்படின்னா
டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது ஃபாரின்லேருந்து நம்ம ஷேர் மார்க்கெட் பணம் போடுறாங்கல்ல, அவங்கள நம்ம வந்து ஃபாரின் இன்வெஸ்டர் சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம நாட்டுக்குள்ளே இருந்து பெரிய தலைங்களா இருப்பாங்க தெரியுமா, அவங்கள டொமஸ்டிக் இன்வெஸ்டர் சொல்லுவோம். ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் தான் நம்மளோட பங்குகளை பாதி வச்சிருக்கவங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் அவங்க விற்கிறத வாங்குறவங்க. அதனால தான் ஷேர் மார்க்கெட் பிரதானமான ரூல் என்ன, வாங்க இந்த கிராஃப் வந்து மேலே போகும், விற்க ஷேர் வந்து கீழே வரும். யார் விற்கிறா, மாஸ்டா யார் விற்கிறா, எஃப்ஐஎஸ் வந்து விற்பாங்க, ஸோ டிஐஎஸ் வந்து வாங்குவாங்க. ஸோ அதுதான் வந்து மேலே கீழே போய்ட்டு ஃப்ளக்சுவேஷன், இவங்க வேல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஷேர் மார்க்கெட் பெரிய கடல், அதுக்குள்ளே ஓடுற அந்த பெரிய நீலத்தமிழ்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் அந்த மூமெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறவங்க மோஸ்ட் ப்ராபப்ளி. சரிங்களா? ஸோ இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போகிறதுக்கு முன்னாடி புல்லிஷா பியரிஷா பார்க்கறதுல இருக்குது. பட் நான் என்ன அந்த கமெண்ட் செக்ஷனில் பார்த்தேன் அப்படின்னா, ப்ரோ சூப்பர், நானும் ஆவரேஜ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. நீங்கள் ஒரு 2024 என்ட்ரி இல்லை 2025 என்ட்ரி அப்படின்னா நீங்கள் இப்போ ஆவரேஜ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ திவால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நான் சொல்கிறேன், நானும் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, நானும் அப்சல்யூட் பிகினர் தான். நான் ஷேர் மார்க்கெட்டில் வந்து 1 to 1.5 years தான் ஆகுது. எனக்கு நான் 5 வருஷம் வரும்போது தான் நான் ஒரு இன்டர்மீடியட் நான் வந்து ஒத்துப்பேன். அது ஒரு ரெகுலராக இருந்தேன் அப்படின்னா தான் ஒத்துமனே தவிர, மற்றபடி நான் இப்போ வரைக்கும் நான் ஒரு பிகினராக சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் வந்து கம்ப்ளீட் பேரிஷாக இருக்குது. இப்போ நீங்கள் ஆவரேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து போர்ட்ஃபோலியோ ப்ரைஸ் வந்து லூஸ் பண்ண வேண்டிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் கேபிட்டல் லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது. வேர்ல்டு நம்பர் 1 இன்வெஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாரன் பஃபெட். அவர் என்ன சொல்லுவாருன்னா, டு நாட் லூஸ் யுவர் கேபிட்டல். உங்கள் கேபிட்டல் ஒன்று எக்காரணத்துக்கு விட்டுறக்கூடாது. நீங்கள் 5 ரூபா போட்டாலும் சரி 10 ரூபா போட்டாலும் சரி அதை லாஸ் ஆகிற அளவுக்கு இருக்கக்கூடாது. டைம் பண்ணி வந்து எடுத்துடணும். பட் இப்போ நீங்கள் வந்து ஆவரேஜ் பண்ணீங்க அப்படின்னா அது போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பியரிஷ் மார்க்கெட்டில் நம்ம வந்துட்டு இப்போ ஷேர் வந்து டிஸ்கவுண்ட்டில் இல்லை, பட் வந்து கிராஷில் இருக்குன்ற பட்சத்தில் அதை நம்ம டிஸ்கவுண்ட் நினச்சி அதை வாங்கி அக்குமுலேட் பண்ணி வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்டாக் வந்து பார்க்குறோம், அது அப்போ வந்து 1000 2000 இருக்குது. இப்போ அது வந்து 700 900 இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து குரூப்பாக வாங்கி வச்சுக்கலாம். வாங்கி வச்சுட்டப்போ ஒரு வேளை மார்க்கெட் மேலே போச்சு, டிஐஎஸ்லாம் அந்த ஷேரை வாங்குறாங்க, மொமெண்டம் ஏற்றி விட்றாங்க அப்படின்னா வாங்கிக்கலாம். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், பியரிஷ் மார்க்கெட்டில் அக்குமுலேட் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா ஒரு ஓவர் வேல்யூ ஸ்டாக்கையும் ஒரு கிராஷையும் வந்து நீங்கள் தெரியல அப்படின்னா அந்த ஷேரை வாங்குறது வேஸ்ட். ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் ஒரு சூப்பரான ஸ்டாக்கு கீழே விழுது, அதுவும் ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமில் ஒரு 6 மாதம் டைமில் வந்து 15% கீழே போகுது அப்படின்னா இட் இஸ் வந்து ஓகே, இது வந்து ஏதோ ஒரு சம்திங் உள்ள ஒரு ஃபிஷியாக இருக்குது, சம்திங் வந்துட்டு ஏதோ நடந்திருக்கு அதனால கீழே இறங்கிருக்கு நம்ம சொல்லலாம். பட் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் 1 or 2 வீக்ஸ்லேயே வந்து 15% 20% இறங்கிச்சு அப்படின்னா அதுதான் நம்ம வந்து கிராஷ்னு சொல்லுவோம். இங்கே வந்து பணம் எவ்வளோ கீழே இறங்குதுன்னு பிரச்சனை இல்லை, எவ்வளோ ஷார்ட் ஆஃப் பீரியட் ஆஃப் டைமில் இறங்குது, என்ன நியூஸ்க்காக இறங்குது, என்ன அக்யூசேஷனுக்காக இறங்குதுன்றது தான் முக்கியம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கணக்கெடுத்து தான் ஒரு பியரிஷ் மார்க்கெட்டில் நம்ம வந்து கணக்கெடுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு பியரிஷ் மார்க்கெட்டில் எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வந்து பியரிஷ்னு போடுங்க. நான் எப்படி வீடியோ போட தான் போகிறேன். ஸோ எத்தனை பேர் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, இன்வெஸ்டர் பிகினராக இருக்கீங்க, நான் இப்போ தான் வந்து மார்க்கெட்டில் என்ட்ரி ஆக போகிறேன், இப்போ நான் அவங்க சொன்ன டெக்னிக்ஸ்லாம் பிளான் பண்ண போகிறீங்க அப்படின்னா வெயிட், அவங்களாம் கொரோனாக்கு முள்ள வந்தவங்க. சரிங்களா? ஸோ கொரோனாக்கு முன்னாடி வந்ததுனால ஸ்டாக்ஸ்லாம் வந்து ரொம்ப சீப்பாக கிடச்சிது. இப்போ அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, இப்போ அவங்களுக்கு வந்து 30% வந்து கீழே போயிருந்தா கூட அவங்களுக்கு பிரச்சனையே இருந்திருக்காது. ஏன்னா ஓப்பனாக சொல்லுன்னா அவங்கள ஒரு ஸ்டாக் 200 வாங்கியிருப்பாங்க, அதாவது குவாலிட்டி ஸ்டாக் 200 வாங்கியிருப்பாங்க. இப்போ அதுவே 600 700 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பிரச்சனை இருக்காது. பட் நீங்கள் இப்போ தான் என்ட்ரி ஆக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் லாஸை வந்து பயங்கரமாக ஃபேஸ் பண்ணணும். நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு நான் பர்சனலாக எனக்கே சொல்லிக்கிறேன், நான் இப்போ இந்த பேரிஷ் மார்க்கெட் அக்குமுலேட் பண்ணணும்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா இல்லை ஃபிஷி கரெக்ஷன் ஒரு மேட்டர் இருக்குது. அதாவது இப்போ அது கரெக்டாக மேலே போகலாம், இது கரெக்டாக கீழே போய் கிராஷ் ஆகும். 2025 வந்து கிராஷாக கரெக்ஷனான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி மறுபடியும் சொல்கிறேன், புல்லிஷ் மார்க்கெட்டில் யார் வேணாலும் ப்ராஃபிட் பண்ணலாம். சரிங்களா? ஈவன் வந்து ஸ்மால் கேப் கம்பெனிஸ் கூட ப்ராஃபிட் பண்ணணும். பட் பியரிஷ் மார்க்கெட்டில் ரொம்ப கஷ்டம். அங்கே தான் வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்கும் வீக் ஸ்டாக்கும் தெரிஞ்சிடும். தயவு செஞ்சு ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து அவர் டெக்னிக்கை வந்து சொல்கிறாரு அப்படின்னா அது அவருக்கு ஒர்க் அவுட்டாக இருக்கலாம், இல்லை அவர் வந்த மார்க்கெட்டாக இருக்கலாம், இல்லை அவர் கொடுத்த டைம் ஃப்ரேமாக இருக்கலாமே தவிர அது உங்களுக்கு செட் ஆகுன்ற எந்த விதமான ஒரு நிச்சயமே வந்து கிடையாது. அப்போ நீ கேட்கலாம், நீ எதுக்கு வீடியோ போடணும்னு சொல்லிட்டு. நான் மறுபடியும் சொல்கிறேன், என் வீடியோ ஆரம்பிக்கிறது எந்த வரைக்கும் சொல்கிற ஒரு விஷயம்னா எஜுகேஷனல் பர்பஸ் தான். நான் உங்களுக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறேன்ற என்னோட புரிதலையும், ரெண்டாவது எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு புரிதலை சொல்கிறேனே தவிர நான் ஒரு ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்டோ இல்லை செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரோ கிடையாது. ஒரு காமன் மேனாக இன்னொரு காமன் மேனுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணுற அப்படின்றது தான் முக்கியம். அதே மாதிரி ஃபினான்ஸ் யூடியூபர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக தேவை. ஏன்னா நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு காமன் மேனாக இருக்கலாம், நீங்கள் இந்த ஸ்டாக் மேலே வந்துட்டு நீங்கள் ஒரு மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கலாம், இல்லை ஒரு மதிப்பு வச்சிருக்கலாம், அதில் போட லாபம் கிடைக்கும் வச்சிருக்கலாம். பட் நாங்கள் சில பாயிண்ட்ஸ் சொல்கிறப்போ ஓகே இப்படியும் இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு மேலேக்கே சந்தேகம் வருது தெரியுமா? இது பிரிட்ஜ் பேலன்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிரிட்ஜ் பேலன்சிங் நடக்கும் அப்படின்னா இந்த பக்கம் அட்வான்டேஜ் இந்த பக்கம் டிஸ்அட்வான்டேஜ் வந்து பேலன்ஸ் ஐடியா இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்டாக்கான கம்ப்ளீட் புரிதல் கிடைக்கும். ஸோ தயவு செஞ்சு ஒரு எஜுகேஷன் பர்பஸாக பாருங்கள், ட்ரிகர் ஆகாதீங்க. அது வந்து அந்த வீடியோ அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஹைப்பாகவே இருந்தது, ரொம்ப ட்ரிகராக இருந்தது, நிறைய புக்ஸ் படிச்செல்லாம் போட்டுருந்தது. பட் அந்த புக்ஸில் வந்துட்டு பெருசாக வந்து அவர் படித்த மாதிரியே தெரில, ஏன்னா எல்லாம் புதுசாக இருந்தது. சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி ஹைப் ஆகாதீங்க. ஓப்பனாகவே சொல்கிறேன், இன்வெஸ்டர்ஸ் ஏன் வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணுறாங்கன்னே புரியல. இன்வெஸ்டர்ஸ் ஆக்சுவலி வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அதே மாதிரி வந்து உண்மையை அப்படியே பொழைச்சின்னு சொல்லணும். ஓகே, மக்கள் யாரும் பியரிஷ் மார்க்கெட் பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் நான் லிட்டரலாக சொல்கிறேன், ஷேர் மார்க்கெட் பூம் ஆனது வந்துட்டு ஒரு 2010க்கு அப்புறம் தான் பயங்கர பூம் ஆச்சு. ஸோ 2010லேருந்து 2024 செப்டம்பர் வரைக்குமே நல்ல ஒரு புல்லிஷ் மார்க்கெட் தான். சரிங்களா?
யார் வேணால் வந்துட்டு லாபம் பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்கள தயவு செஞ்சு ஒரு இன்வெஸ்டிங் எக்ஸ்பர்ட் நினைக்காதீங்க. என்னையும் சேர்த்து சொல்கிறேன். நம்ம இன்னும் பீரிஷ் மார்க்கெட்டே பார்க்கல. இதில் யார் சர்வே பண்ணுறா, இதில் யார் பெட்டர் டெக்னிக்ஸ் கொண்டு வரா, இதில் எப்படி அக்குமுலேட் பண்ணலாம், லாங் டேர்முக்கு எப்படி செட் பண்ணுறாங்க அவங்க கோல்ஸை அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. இன்னொன்று, ஒரு இன்வெஸ்டர் கேண்டில் பார்க்க தெரியும், ரெசிஸ்டன்ஸ் பிரேக்கிங் பாயிண்ட் தெரியும். அதை வச்சு தான் ஒரு மார்க்கெட் கிராஷாக கரெக்ஷனாக புல்லிஷாக பீரிஷாக எல்லாமே தெரியும். ஸோ அந்த மாதிரி யூடியூப் சேனல் தெரிஞ்சிங்க அப்படின்னா என் யூடியூப் சேனல் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ட் வீடியோவாக இருக்கும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நான் வந்து அப்சல்யூட் இன்வெஸ்டர் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வரைக்கும். நாளைக்கு எப்படி மாறுவேன்னு தெரியாது. நான் டெக்னிக்கல்ஸும் டீச் பண்ணுறேன். நான் மறுபடியும் ஒரு இன்வெஸ்டிங்கும் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெகுலர் ஃபாலோவர் வேணும். ஏன்னா நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளதை மாதிரி முடிஞ்ச அளவுக்கு சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு ரெகுலர் ஹானஸ்ட் ஃபாலோவர்ஸ் வந்து வேணும். ரெண்டாவது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஷேர் மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, இல்லை பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்காங்க அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட், ஃபினான்ஸ் எனக்கு தெரிஞ்ச எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட வி மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.